சாமுவேல் சொன்னாரு, நான் வந்துடுவேன், நான் வந்த பிறகு பலி செலுத்தின போதும் அது வரைக்கும் நீ காத்துரு. ஆனால் இவனுக்கு சூழ்நிலையை பார்க்குறான், பிரச்சனையை பார்க்குறான், எதிரிகள் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவனுக்கு பீதி ஆகுது, ஐயோ இன்னும் என்ன செய்யாமல் இருக்கிறோம், பலி செலுத்தாமல் இருக்கிறோம், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காம இருக்கிறோம், யுத்தத்தில் நம்ம என்ன செஞ்சிட போகிறோம், தோத்து போயிடுமோன்ற பயம். அப்படியே கீழே வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் புகையிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து நாட்டிற்கும் கீலேயா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். ஏன்னா அவ்வளவு எதிரிகள் இவனை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவனுக்கு பயம். சில நேரத்தில் நாமும் கூட அப்படித்தான் பல சூழ்நிலைகளை பார்க்குறோம், பல பிரச்சனைகளை பார்க்குறோம், பொருளாதார நெருக்கடியை பார்க்குறோம், கடன் பிரச்சனைகளை பார்க்குறோம், சில வியாதிகளை பார்க்குறோம், சில எதிரிகளை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வந்துடுது, பயம் வந்து அந்த பயத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை என்ன செஞ்சிடறோம், நிதானத்தை நம்ம இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் பாருங்கள், இந்த சவுலுக்குள்ள பயம், அவனை சுற்றி இருந்த ஜனங்களுக்குள்ள எல்லாம் பயங்கரமான பயம், ஓடி கொஞ்சம் பேர் ஒளிந்து கொண்டாங்க. இந்த சவுலும் அதில் அவனும் பயங்கரமான பயந்து போனவனாக இருந்தான். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பாருங்க, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு என்ன செஞ்சாங்க, சிதறி போனாங்க. ஆளெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, சிதறி போகிறாங்க, பயத்தில் ஓடி ஒளிகிறான். இப்போ சவுலுக்கு இன்னும் இருக்க என்ன வருது, பயம் பீதி அவனை தொடருது. ஒரு நடுக்கம், எதிரிகள் வந்து நம்மளை என்ன செய்ய போகிறாங்க, கொல்ல போகிறாங்க. ஆனால் கர்த்தர் கைவிட்டுருவாரா சொல்லுங்கள், கர்த்தர் கைவிட்டுருவாரா? கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் இவனுக்குள்ளே என்ன இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை, ஊழியக்காரன் மேலே இவனுக்கு விசுவாசம் இல்லை. அந்த சொன்ன டயத்துக்கு என்ன செய்யலை, வரல என்கிற கோபம், பயம், நடுக்கம் எல்லாம் சேர்த்து இவனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப வாசிக்கிற மாதிரி 9ஆம் வசனம், அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீங்க பாருங்க, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பக்குவமா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா இப்ப என்ன செய்யறாரு, எந்திரிச்சு போய் வந்தனம். யாருக்கு?